அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம்ங்கிறதுனால எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய கதை பேசலாம் வாங்க வார வாரம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய விண்மீன் கேலக்சி விண்மீனோட பப்ளிகேஷன்ஸ்ல தி வள்ளி திருநெல்வேலியை சார்ந்த எழுத்தாளர் அவங்க எழுதின ஒரு சிறுகதை அதை தான் இன்னைக்கு இந்த வார கதையா நான் எடுத்துட்டு வந்திருக்குது. அவங்க விளக்கேற்றும் சில முக்கியமான கதைகளும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விளக்கேற்றும் வேலை, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், அது மட்டும் இல்லாம கொலையும் செய்வாள், அழுவதற்கு நேரமில்லை, உறவு பாலம், அப்படி நிறைய சிறுகதைகள், குறிப்பிட்டு சொல்ல முடியாத முக்கியமான சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. எல்லாமே இந்த சமூகம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, துப்பறியும் பாணியில இப்படி நிறைய சிறுகதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது அவங்க எழுதின குருவிக்கூடு அப்படிங்கிற அந்த ஒரு கதை. ஒரு நேர்த்தியான ஒரு சமூகத்தை வேற பாணியில கொஞ்சம் எடுத்துட்டு போற ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு 8 வயது அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் முக்கியமா என்னன்னா 8 வயது சிறுமியா கீர்த்தனா அப்படிங்கிறவங்கள வச்சு அந்த கதை ஆரம்பிக்குது. அவங்களுடைய அம்மா பேர் சங்கீதா, அப்பா பேரு கார்த்திகேயன். அப்படியா கதை தொடங்குது. அப்போ அந்த சிறுமி கீர்த்தனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் அம்மாக்கு என்னைய பிடிக்கிறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்து ரொம்ப கத்திக்கிட்டும் என் கூட பேச எதுக்குமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவரை என்னன்னா ரொம்ப அன்பான குடும்பம், ரொம்ப மனைவி அன்பா இருப்பாங்க, மகள் ஒரே மகள் இல்லையா, ரொம்ப அழகா பாத்துப்பாங்க. அப்படியா நகர்ந்துட்டு இருந்த குடும்பத்துல ஒரு 6 மாத காலத்துக்கு இடைப்பட்ட நேரத்தை தான் இந்த மாதிரி ஒரு சலனங்கள். ஏன் அப்படின்னா, இப்படி கோவப்பட்டு எடுத்தெறிஞ்சு அம்மா தன்னுடைய மகளை பார்த்தாலே பேசி நீ தள்ளிப்போ, ரூம் கிட்ட வந்தாலே நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கு. அப்படி சொல்றதை கேட்ட உடனே மகளுக்கு ஒண்ணுமே புரியல. அது 8 வயதா இருந்தாலும் ஒரு சிறுமி குழந்தை தானே. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அப்ப ரொம்ப வருத்தத்தோட ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கார்த்திக் வராங்க. அம்மாக்கு முடியல போல, பாவம், இந்த மாதிரி நேரத்துல நம்ம தானே கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு வராப்புல, ஆறுதல் படுத்துறாப்புல இருந்துச்சு. இவங்களுக்கு என்னதுமே புரியல. ஆனா அம்மாக்கு ஏதோ ஒரு வரக்கூடாத நோய் வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் மகள் கீர்த்தனாவுக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிருச்சு. அதனாலே ஒவ்வொரு டைமும் அவங்க அம்மா கிட்ட அவங்க போறப்பெல்லாம் அவங்க அம்மா ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப எரிச்சல் பட்டு கத்துறாங்க, ஆனா நிறைய சிந்தனைகளை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளி எழுத்தாளர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு 35 வயசுல அப்பா இருக்கிறாங்க. அந்த அப்பா இருந்துட்டு இருக்க சமயத்துல இப்படியா நேரம் போயிட்டு இருக்க சமயத்திலே ஸ்கூல் விட்டு வந்தா அவங்களுடைய பாட்டி, புதுசா ஒரு பாட்டி அப்பாயிண்ட் பண்ணி அந்த பாட்டி சமைச்சு கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஏன்னா அவங்க அம்மாவால முடியல, படுத்த படுக்கை மாதிரி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு இன்னும் 2-3 மாசத்துல அவங்க உயிரே போகக்கூடிய சூழ்நிலை. உயிர் போகிற நேரத்துல என்னெல்லாம் அந்த அன்னைக்கு தோணும், என்னெல்லாம் தோணும் நினைச்சு பார்த்தோம்னா நம்மளால இப்பவே அப்படியே குரல்லாம் நடுக்கம் பெறுது. ஏன்னா தன்னுடைய ஒரே மகள் இருக்காங்க, தன்னுடைய கணவர் அவங்கள பாத்துக்கணும், அவங்களால பாத்துக்க முடியுமா அப்படிங்கறதே இந்த அம்மாக்கு ரொம்ப ஒரு கவலையா இருக்கு, ஏக்கமா இருக்கு. எப்படி நம்ம இல்லாம இந்த வாழ்க்கைய சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பத்துக்கு இடையில, ஒரு வருத்தத்துக்கு இடையில, ஏக்கத்துக்கு இடையில அவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அந்த பாட்டி கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் சாப்பாடை கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ வச்சுட்டு போகும்போது இதே மாதிரி அம்மா கோவப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அந்த குழந்தை எட்டி பார்க்கும். அப்ப அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல, வெகு சில நாள்லே தான் உயிர் தாண்டது போயிடும் அப்படிங்கறது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கூப்பிட்டு அம்மா கீர்த்தனா நீங்க வா, உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நான் இல்லாட்டியும் நீயும் அப்பாவும் நல்லபடியா இருக்கணும், நல்லா படிச்சு, படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது, நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணுங்கிற உன் கனவை எப்பவும் விட்டுறக்கூடாது, வாழ்க்கைய எப்பவும் நல்லபடியா வாழணும், அதை மறந்துடவே கூடாது, நீயும் நல்லா இருக்கணும், உங்க அப்பாவையும் நீதாமா பாத்துக்கணும், உங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த வரிகளை படிக்க படிக்க எல்லாருக்குமே அந்த நிஜ வாழ்க்கை, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்க்க ஒரு இருக்கும் இல்லையா, யதார்த்தம்ங்கிறது, நிறைய சிந்தனைகளும் கூட நம்ம போலாம். அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் சாயங்கால நேரத்துல ஸ்கூல்ல இருந்து கூப்பிட வர்றது இன்னொரு ஆள் கூப்பிட வந்துட்டாங்க. கூப்பிட வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அவங்க அம்மா மரணிச்சுட்டாங்க. அந்த மரணிச்ச டைம்ல அப்பாக்கு வயசு 35. அந்த அம்மா லாஸ்டா அவங்க சாகுறதுக்கு முதல் நாள் இவளை கூப்பிடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சொன்னோன்னா அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. நான் இல்லாட்டி நீ நல்லபடியா இருக்கணும்னு சொன்னோன்னா வீணை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க நம்மளுடைய கீர்த்தனாவை. ஏன்னா சங்கீதாவுக்கு வீணைனா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு இசை குடும்பம்னு சொல்லலாம், சங்கீதம் மேல ஆர்வம் உள்ள குடும்பம். சங்கீதாவுக்கு அவங்க அப்பா தான் சங்கீதான்னு பேர் வச்சிருப்பாங்க. அதனால
அவ தன்னுடைய மகளுக்கு அதனால கீர்த்தனா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாங்க. இதான் அவங்களுடைய பேருக்கான காரணமா இவங்களுடைய வள்ளி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வீணை தன்னுடைய மகளுக்கும் வாசிக்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாட்டு பாடவும் தெரியும், வீணை வாசிக்கவும் தெரியும் சங்கீதாவுக்கு. அவங்க வாசிச்சுட்டு இருந்ததை கேட்டே அப்படியே உறங்கிடுவாங்க சங்கீதா அவர்கள். கீர்த்தனாவை போய் அவங்க அப்பா படுக்க சொல்லிடுவாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதுதான் இப்படி திடீர்னு ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணை வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு யாராவது போகும்போது அந்த நிமிஷத்தெல்லாம் நம்ம நேரடியா உருவகிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்போ வராங்க. வரும்போது கூடம், அந்த கூடத்துல அம்மாவை ஃப்ரீசர் பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அம்மா ரோஜா பூ கலர்ல ஒரு பட்டு சேலை, நெத்தி நிறைய குங்குமம், கை நிறைய வளையல், மங்கள கோலம், ஆனால் சலனமற்ற உடல், உயிரிழந்த உடல் அப்படின்னு அந்த ஆசிரியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைய யாராலையும் தேத்த முடியாது. அப்படி ஒரு அழுகைக்கு இடையில அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லா சடங்குகள் எல்லாமே நடக்குது. அப்போ அம்மா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு, அப்பாவை நீ விட்டுறக்கூடாது, உனக்கு அப்பா அப்பாக்கு நீ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எப்பவுமே நேர்த்தியா நடக்கிறதுதான். உறவின்காரங்கள்லாம் வராங்க, சொல்றாங்க உனக்கு வயசு 35 தான். ஒரு பெண் குழந்தையா இருந்தா இன்னுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண் குழந்தைய எப்படி நீ தனியா வளர்ப்ப, கண்டிப்பா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அது அந்த நல்ல பொண்ணா பார்ப்போம். எனக்கு தெரியும் சங்கீதா உன்னை நல்லா பாத்துக்கிட்டா, கீர்த்தனாவை பாத்துக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெண்மணியா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொந்தக்காரங்க சொல்லும் போதும் கீர்த்தனா சின்ன பொண்ணு தானே, அப்பாவை சொல்றேன் எனக்கு வேற அம்மாவா, எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு அப்பாவே போதும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு பயத்துல இருக்கா என்ன நடக்க போகுதுன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க இப்பவே இந்த பத்தின பேச்ச ஸ்டாப் பண்ணலன்னா நான் இந்த ஊரை விட்டு இப்பவே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பேச்சு தொடரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவங்க டெல்லிக்கு குடி போயிடுறாங்க. சென்னையில இருந்து டெல்லிக்கு அவங்க வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு டெல்லிக்கு குடி போயிருந்து அங்க அவருடைய வேலை எல்லாமே தொடங்குது. அன்னையில இருந்து ஒரு தாயானவள் எப்படி இழந்தா ஒரு தந்தை தாயுமானவரா ஆகுற மாதிரி எல்லாமே தன்னுடைய குழந்தைக்கு செய்யறாரு. ஒரு சடை பின்றதாகட்டும், ஒரு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், அவளை டேக் கேர் பண்றதா இருக்கட்டும். சாயங்காலம் வேலை முடிச்சு இவங்க வந்ததும், அவ ஸ்கூல் முடிச்சு வந்ததும் டெல்லியில எல்லாம் நடக்குது. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே அவங்க ஒரு தந்தை தாயுமானவரா இருக்காரு. தன்னுடைய அம்மா இல்லாத அந்த இடத்த முழுசா அவ பாத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு வயதாகுது, பெரிய பொண்ணாகிறா. அப்பவும் கூட தன்னோட வேலை பார்த்த அந்த ராஜேஸ்வரி அவங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிட்டு அவங்கள வச்சு அந்த பொண்ணுக்கு எல்லாமே கத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பாவுக்கும் உள்ள உணர்வு அன்னை இல்லாத உணர்வு என்னைக்குமே அது சொல்லி மாழாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் கீர்த்தனாக்கு நம்ம உடஞ்சு போயிடக்கூடாது, நம்ம வருத்தப்படுறோங்கிறது நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரு சமநிலையை வச்சு, உறவின் முறைக்குள்ள குருவி கூடு மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமநிலை வச்சு ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்போ என்னாச்சு, இவங்க நினைச்ச மாதிரியே படிப்பு முடிஞ்சிச்சு, நல்லா படிச்சாங்க. எம்எஸ் படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியால அப்ளை பண்றாங்க. ஆஸ்திரேலியால சீட்டும் கிடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் கரெக்டா போயிட்டு இருக்கு. இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு என்ன சொல்றாங்கன்னா நினைவு சங்கிலியா டெல்லி டு சென்னை பிளைட்ல இறங்குறாவா, கேப் புக் பண்ணி இறங்க போறப்போ நினைவு சங்கிலி எல்லாம் அறுபட்டுட்டு இதெல்லாம் நடந்தது. அவன் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா, அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வசிச்சு சென்னை வீட்டுக்கு போயாச்சு. ஒவ்வொரு வருஷமும் திதி, அம்மாக்கு திதி கொடுக்கறது 12 வருஷம் ஆயிடுச்சு, இது 13வது திதி கொடுக்கறது எல்லாமே அவங்க வாழ்ந்த சென்னை இல்லத்துலதான். அதனால அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு செஞ்சுட்டாரு. நாளைக்கு மறுநாள் திதி, இவளும் இறங்கிட்டா, உள்ள நுழையிறா. நுழைஞ்ச உடனே எல்லா இதையும் பாத்துக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஓகே, காலேஜ் எம்எஸ் பண்றது, ஃபாரின்ல அப்ளை பண்ணது கிடைச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், 2 வருஷம் படிக்கணும். இனிமே இன்னொன்னு ஒரு சீன் நடக்க போகுது. ஏன்னா மகள் பிரிஞ்சு போகணும், அப்பா முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. அப்போ மகளுக்கு இன்னும் நிறைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு நாள் அம்மா விட்டுட்டு போனாங்க, அப்பாக்குன்னா எனக்கு அப்பான்னு இருந்தோம், இப்போ அதுவும் இல்லாம ஆக போகுது, 2 பேருமே இல்லாம ஆக போறோம், தனித்தனியா ஆக போறோம். அப்ப நம்ம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்போம், அப்பாவுக்கு யாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சு. அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொன்னது கரெக்ட் தானோ, லாஸ்ட் காலத்துல இப்ப அவ அப்பாவுக்கு 46 வயசு, கடைசி காலத்துல அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு துணையாவது வேணும்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது கரெக்ட் தானோ. நம்ம போயிட்டா நம்ம அப்பா எப்படினாலும் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா நான் இருந்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் அவளால அந்த ஒரு
இதை வந்து தாங்க முடியல. நான் அவர் சொல்லி பார்த்துட்டா, அவ லாஸ்ட் சொல்லிட்டா, இனிமே அவனுக்கு ஒரு துணை தேடணும்பா. என்னோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அப்பா ராமசாமிங்கிறவங்க ஸ்னேகா திருமண தகவல் மையம்னு வச்சிருக்காங்க. வயசான காலத்துல உனக்கு ஒரு துணை தேனும், நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர் சிரிக்கிறார் ஒரு இடத்துல. அந்த சிரிச்சதை அவளால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா இது நடக்கணும், இல்லாட்டி நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு அப்படியே விடவெடுத்து போயிருது. அவங்க அப்பாவுக்கு என்னமா இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி நான் ஓகேங்கிறாரு. அப்ப அந்த திருமணம் தகவல் மையத்துக்கு போயிட்டு இவ கேக்குறா, கீர்த்தனா வந்து கேக்குறா அவ ஃப்ரெண்ட்ட கேட்கும்போது, இப்ப எங்க அப்பாவுக்கு வயசு 46 தான் ஆகுது. ஆனா அவருக்கு வந்து உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடிய ஒரு தோழமையான பெண் துணை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவங்க ராமசாமி அவர்களும் வந்து பரவாயில்லமா, அப்பாவுக்கு ஒரு துணை தேவைன்னு நினைக்கிறேன் இந்த வயசுலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்காங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி. அவங்க வயசு 38, பெயர் ஆதிரை அப்படின்னு சொல்லி இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப ஆதிரை யாருன்னா தன்னோட தம்பி தங்கச்சி எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாரையும் செட்டில் பண்ணி அவங்க வந்து குடும்பம் கரையேறினதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் முடிக்கணும்னு வச்சு 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 வயசு ஓடுன ஒரு பெண்மணி, நல்ல ஒரு பெண்மணி. அவங்க அம்மா வந்து இந்த விஷயம் தெரிய வருது, அவங்க அம்மாட்ட இன்ஃபர்மேஷன் போது 45 வயசு, எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க அம்மா கல்யாணம் நடக்காம போனாலும் சரி, இப்படி ஒரு வயசானவளுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வராங்க, திருமண தகவல் மையத்துக்கு டைரக்டா வராங்க. ஆதரிக்கும் போன் கால் வருது, அவங்களும் நான் இப்போ ஒரு வேலையில இருக்கேன் முடிச்சுட்டு அங்க வந்துடுறேங்கிறாங்க. அங்க கீர்த்தனா இருக்காங்க. அப்ப ஆதிரியோட அம்மா உள்ள வந்தோன்னா ஒவ்வொரு டீட்டெயிலா சொல்லிட்டு, உங்க அப்பாவுக்கு ஒரு துணை தேவை, நீ 2 வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு போவ, அதுக்கடுத்து திரும்பி வந்துருவ, வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு அங்க இருப்பாள்ல, அப்பவும் உங்க அப்பா மகள் உறவு தொடரும் இல்லையா, உங்க அப்பாவுக்கு நீ மட்டும்தான் இருக்கணுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு மனநிலைமை உனக்கு இருக்கும் இல்லையா, அப்போ என்னோட பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கீர்த்தனாட்ட பதிலே இருக்காது. இப்படி திடீர்னு கேக்குறப்ப அவளும் குழம்பிதானே போவா, அவளும் ஒரு குழந்தை தானே. அப்போ நம்ம அப்பா நமக்கு இல்லையோ, இன்னொரு கல்யாணம் முடிச்சோன்னா அவங்க அவங்களோடயதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய மனநிலைமை யதார்த்தமா ஆசிரியர் கொண்டு போயிருப்பாரு வள்ளி அவர்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைம்ல இவ்வளவும் சொல்லிட்டு இருக்க டைம்ல நீ இனிமே அப்போ உங்க அம்மா அப்பா வாழ்க்கையில, அதாவது என்னுடைய மகளை கல்யாணம் முடிக்கணும்னா நீ தலையிட கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆதிரையோட அம்மா அந்த டைம்ல கரெக்டா ஆதிரை கை தட்டிட்டே உள்ள நுழைவான். நல்ல ஒரு அழகான குருவிக்கூடு, அந்த குருவிக்கூட்டுல இருந்து பெண் குருவியை தூக்கி தூர போட்டுட்டு அந்த குருவி கூட்டுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றது கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே நான் கரை சேர்த்திட்டேன். இனிமே நான் வந்து இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு பெண்ணுக்கு அம்மாவாகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இந்த மாதிரியான அம்மா போதனைகள் வந்து நாலதான் என்னவோ எனக்கு இன்னுமே கல்யாணம் நடக்காம இருக்கு போல, இன்னுமே எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கு போலன்னு ஆதிரை சொல்லுவாங்க. நான் உங்க அப்பாவுக்கு மனைவி ஆகணும்னு நினைக்கிறேன், அதாவது உனக்கு அம்மாவாகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவ கண்ணு கலங்கிரும். கீர்த்தனா இப்படி ஒரு பெண்மணியை தானே அவ எதிர்பார்த்திருப்பா. கீர்த்தனா கண்ணு கலங்கி, சித்தி நீங்க தான் எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து மனைவியா வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிரை சொல்லுவா, கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் உனக்கு சித்தியா இருக்கணும்னு நினைக்கல, உனக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைக்க, நீ என்னை அம்மான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து கொண்டு போவாங்க. ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஒரு அம்மாவா நீ கூப்பிடணும், நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து வேற லெவல் தான். அதுக்கப்புறம் முடிவுக்கு வருது கதை. சித்தி இல்ல அம்மாவா ஆகிற சூழ்நிலை வந்துருது. 1 மாத காலம் கழித்து ஆஸ்திரேலியா போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. கல்யாணமும் இவர்களுக்கு பண்ணியதுபடி காமிச்சிருக்காங்க. சர்வதேச விமான நிலையத்துல மகள் கீர்த்தனாவுக்கு அம்மாவும் அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் கையசைத்து வழி அனுப்ப அந்த விமானம் வந்து கிளம்பியது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்க ஆதிரை அம்மாவாதான் மாறி இருக்கா, சித்தியாக இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனம் நிறைய கீர்த்தனா மகளுக்கு வந்து நிம்மதி, உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு துணையை கொடுத்தாச்சு அப்படின்னு ஆஸ்திரேலியா புறப்படுறாங்க. போட்டோல இருந்த தன்னுடைய அம்மா சங்கீதாவோட முகத்துல வந்து இருந்த சிரிப்பு வந்து எனக்கு நான் பாத்துக்கிட்ட சொன்ன துணைக்கு நீ ஒரு துணையை கொடுத்துட்ட அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் அவங்க கொடுக்குற மாதிரியான மனநிலைமையில அவளுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் தான் அம்மா அம்மா தானே அப்படிங்கிற ஒரு கண்கள் நிறைய கண்ணீர் அருவியாக கொட்ட அந்த பயணம் நீள்கிறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வள்ளி அவர்கள் வந்து முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப நான் யதார்த்தமான ஒரு கதைன்னு கேட்டேன், ஆனா ரொம்பவே உணர்வு பூர்வமான, இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தெரிய வேண்டிய, கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயமா இதை வந்து நான் பாக்குறேன். சில சமயங்கள்ல ரொம்ப அழகான கதையை வந்து வழிமொழிந்ததுக்கு பாலாஜி அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா தேர்ந்தெடுத்து சில கதைகளை படிக்கிறப்ப ஒரு ஆசிரியரா இந்த கதையை இதை சொல்லலாம்ப்பா, எல்லாத்தையும் போய் சொல்லலாம், நான் ஒரு கதையை யாருக்காவது நீ இதை படிச்சு பாருன்னு சொல்லலாம்னா இந்த கதையும் சொல்லலாம். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. நன்றி.